அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இப்போ வாங்க நம்ம மணிமேகலை ஹெல்த் டிப்ஷனுக்கு போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அதிகமான கால்வலி, அதிகமான முதுகுவலி எப்படி நமக்கு 100% க்யூர் பண்ணலாம். அந்த அளவுக்கு எனக்கு க்யூர் ஆகிருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். நீங்களும் அதை தொடர்ந்து பாருங்கள். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ன காரணம்னா, எனக்கு தெரிஞ்சு மலச்சிக்கல் தாங்க. அந்த மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். மலச்சிக்கலுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். மெயினாக கொய்யாப்பழம் சாப்பிட்டா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். சுடுதண்ணி காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே சுடுதண்ணி குடிங்க. எப்போவுமே சாப்பாட்டுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் சுடுதண்ணி குடிங்க. அப்புறம் இந்த தரங்க, இந்த மார்பிள் எனக்கு ஒத்துக்கலை, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இதில் கால் வச்ச உடனே கால் வலி வந்துச்சு. நான் முதல்ல கண்டுபிடிக்க முடியல, அப்புறமா கண்டுபிடிச்சா இது ஒரு காரணங்க, மெயின் காரணம். அதனால் நீங்கள் சாஃப்ட் செப்பல், நான் சாஃப்ட் செப்பல் போட்டுட்டு நடந்த பிறகு தான் இந்த வலி, கால் வலியை கொஞ்சம் இதில் கொஞ்சம் நிவாரணம் கிடச்சிது. கால் வலி நல்லா கம்ப்ளீட்டாக குறையணுன்னா ஒரு மெத்தடுங்க. காட்டனில் எண்ணெயை நனைச்சி போடணும். அது லாஸ்ட்டில் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது, பெரும்பாலும் உடல் பருமன் உள்ளவங்களுக்கும் கால்வலி முதுகுவலி அதிகமாக வரும். அடுத்தது ஒரே பொசிஷனில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு, ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறவங்களுக்கு, இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கும் இந்த மாதிரி வலி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு 10-15 வருஷமாக நான் தையல் மிஷினில் துணி தொடர்ந்து தைச்சதுனால எனக்கு பேக் பெயின் முதல்ல வந்ததுங்க. அது வேதாத்ரி மகரிஷி யோகா பண்ணி அதை நான் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணியிருந்தேன். 2 வருஷம் யோகா பண்ணாமல் அந்த கேப் விட்டுட்டேங்க. அது ரொம்ப இப்போ வலி அதிகமாகிடுச்சு. 6 மாதமாக என்னால் கால் எடுத்து வைக்க முடியாத, வாக்கிங்கெல்லாம் சுத்தமாக பண்ண முடியாத அளவுக்கு வலி அதிகமாகிடுச்சு. இப்போ நான் 100% க்யூர் பண்ணிட்டேன். அதனால தான் அதை நான் வீடியோ போடுறேன், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அடுத்தது இந்த ஹீமோகுளோபின் ரத்தம் கம்மியாக இருக்கிறதுனாலையும் வலி வரும். அதனால் நம்ம என்ன பண்ணால், சத்தான ஆகாரங்களை சாப்பிடணும். கீரைகள், காய்கறிகள், பழங்கள் எல்லாமே அந்த மாதிரி சாப்பிடுங்க. அடுத்தது எள்ளு. இந்த எள்ளு நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு பனை வெல்லம் போட்டு உருண்டை பிடிச்சி சாப்பிடுங்க. அப்புறம் இது கோதுமை, அது ரவா இட்லியாவோ உப்புமாவோ செய்து சாப்பிடலாம். ஊசி கோதுமை கிடச்சுன்னா சம்பா கோதுமை வாங்கி சாப்பிடக்குள்ளே பாருங்கள். இது கவுனி அரிசிங்க. எங்களுக்கு கொரோனா வந்திருந்தது. அந்த கொரோனா டைமில் அப்போ ரொம்ப உடம்பு வீக் ஆகிட்டு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு ஆகிருந்தது. அப்போ இந்த கவுனி அரிசியும் இந்த மூங்கில் அரிசியும் தான் ஊற வச்சு மிக்சியில் குறன்னு அடித்து அதை நிறைய தண்ணி வச்சு கஞ்சி காய்ச்சி தேங்காய் பால் கலந்து குடித்தோம். அதுதாங்க எங்களுக்கு குளுக்கோஸ் போட்ட மாதிரி அப்படி ஒரு ஸ்ட்ரென்த்து கிடச்சிது. அதனால் நீங்களும் இந்த அரிசி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பாதாம் பருப்பு தினமும் 5 ஊற வச்சு சாப்பிடலாம். அது மாதிரி சாப்பிடுங்க. இது கிட்னி பீன்ஸு. இந்த பீன்ஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதையும் வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சமாக சாப்பிடுங்க. இது கருப்பு கொண்ட கடலை, இதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சாப்பிடுங்க. இது கருப்பு அரிசிங்க. இது தோலோடு இருக்குது. இந்த கோடு கூட தெரியுது பாருங்கள். இது நம்ம தண்ணியில் கழுவுனாலும் அந்த கோடு அப்படியே இருக்கும். அதுதான் உண்மையான அரிசி. சில அரிசி சாயம் மாதிரி இருக்கும், அது போயிடும். அதை பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அடுத்து கருப்பு தோல் உளுந்து, பச்சை பயிறு இதெல்லாம் சாப்பிடுங்க. வெந்தயம், தோல் உளுந்து, முழு உளுந்து போட்டு களி செய்து சாப்பிடலாம். அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. கேழ்வரகு மாவு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நரம்பு எலும்புகளெல்லாம் பலப்படுறதுக்கு முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா அந்த பிரண்டை. அதனால் அந்த பிரண்டை உணவில் நிறையா சேர்த்துக்கோங்க. நல்ல பசி எடுக்காதவங்களுக்கு நல்ல பசி, ஜீரண சக்தி உண்டு பண்ணி நல்ல பசியும் எடுக்கும். அப்புறம் ரொம்ப முடியாதவங்களுக்கு இந்த சாந்தி ஆசனம் பண்ணணும். நான் உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சி மனிதனின் பாதி பலம். அப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்ம மட்டும் நினைச்சா முடியாது. நம்ம குடும்பத்தில் எல்லோரும் நினைக்கணும். அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இப்போ விட்டு கொடுத்து போகணும். ஒரு சின்ன சின்ன தவறுகளை கண்டுக்கக்கூடாது. குற்றம் பார்த்தில் சுற்றம் இல்லை. இந்த பெல்ட் காலில் நல்லா மாட்டிக்கிட்டேங்க. மாட்டும் போது நம்ம பஸ்ஸில் ஏறும்போதும் நமக்கு கஷ்டமே தெரியாது. இல்லைன்னா ரொம்ப கால் ரொம்ப வலிக்கும், நம்ம வலி இருந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி மாட்டிட்டு நம்ம கொஞ்ச நாள் வலி குறையிற வரைக்கும் இந்த பெல்ட்டை மாட்டிக்கணும். மாட்டிட்டு அப்புறமா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு கிளியர் ஆகிரும். அப்புறம் சாஃப்ட் செப்பல், எப்பவும் காலில் சாஃப்ட் செப்பலே போடுங்க. இந்த மாதிரி துடைக்கிற காட்டன் சொல்லிட்டு வாங்கிக்கணும். கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். மற்றபடி நல்லா கவர் பண்ணி வச்சுருக்க காட்டன் காஸ்ட்லியாக இருக்கும். அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அது நீங்கள் விளக்கு ஏற்றுறதுக்கு திரியெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி அது நல்லாயிருக்கும். நீங்கள் கம்மியான காட்டன் வாங்கினா போதும். இதை நம்ம இவ்வளோ மெத்துன்னு இருக்கணும், இந்த அளவுக்கு. அப்போ தான் அந்த எண்ணெய் உறிஞ்சி இதில் வச்சுக்கும். நீங்களும் நம்ம தேவைக்கு இதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை கொஞ்சமாக ரொம்ப பெருசாகிடக்கூடாது, லைட்டாக அப்படி சீர்படுத்திக்கிடணும்.
அவ்வளோதான். இப்போ எண்ணெயில் சூடு பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இரும்பு சட்டி தாங்க நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. எல்லா இடமும் சுற்றி நல்லா சூடாகணும். நீங்கள் வந்து ப்ளைனான தோசைக்கல் கூட தோசை தவா கூட எடுத்துக்கலாம். ஆனால் இரும்பாக வெயிட்டாக இருக்கிறது நல்லது. அலுமினியம் வந்து ஒரே ஒரு காட்டனில் தான் நனையும். இது வந்து அப்படி இல்லை, நம்ம 2-3 காட்டன் கூட சூடு அப்படியே இருக்கும். நமக்கு அதனால் ரொம்ப வேலைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து 6 வகை எண்ணெய் வந்து நான் வந்து காய்ச்சிருக்கிறது வந்து போட்டிருக்கேன், ஏற்கனவே வீடியோவில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அந்த எண்ணெயை ஊற்றி காய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப செலவாகாது, நல்ல வலியும் குறையும். இல்லைன்னா உங்களுக்கு எந்த எண்ணெய் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த எண்ணெயை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டில் இருக்கிற சுத்தமான செக்கு எண்ணெய் நல்ல எண்ணெயை ஊற்றி பண்ணாலும் கால் வலி குறையும். ஆவி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் தான் எண்ணெயை ஊற்றணும். இப்போ வந்து அந்த காட்டன் எடுத்து நினச்சிக்கலாம். எல்லா இடமும் படுற மாதிரி நினைக்கணும். ஒரு 75 ml விட்டுருப்போம். 50 ml மேலேயே இருக்குது. அதில் கொஞ்சம் தான் அந்த இடத்துல படலை, அதில் கூட பட்டுக்கலாம். ஊற்றிக்கோங்க. ரெண்டாவது இன்னும் அடுத்த ட்ரிப்பு சூடு பண்ண போகும்போது இதில் கொஞ்சம் தெளிச்சிக்கோங்க. இதே அப்படியே வச்சுட்டு மெத்துன்னு இருக்குது. இந்த பக்கத்தில் ஆயில் இல்லை. இப்போ வந்து சூடு வந்து திட்டமாக இருக்குது. இப்படி சூடு இப்படி லேசாக வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு வைங்க. இப்போ வந்து சூடு வச்சு பார்த்தாச்சுங்க, கரெக்டாக இருக்குது. ஓரளவு சூடு இருக்கணும், தாங்குகிற சூடு இருக்கணும். இப்படி நல்லா அப்படியே அமைச்சு வச்சுக்கணும். சூடு வைக்கும்போதே அப்படி ஒரு இதமாக இருக்குங்க. கொஞ்சம் சூடு ஓரளவு இருக்கணும், நிறைய இருந்தால் தான் தாங்கக்கூடிய சூடு இருக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து ஏற்கனவே நம்ம நினச்சி காலையில் போட்டுக்கிட்டு இருந்த காட்டன் தான். ஒரு 10 நாளாக இது போட்டதுன்னு வைங்களேன். 10 நாளோ 20 நாளோ 30 நாளோ உங்களுக்கு எவ்வளோ நாள் நல்லா வருதோ அந்த வரைக்கும் போட்டுங்க. அதே சட்டி தான், அதே சூடு பண்ணது தான். 3 காட்டன் வந்து இந்த மாதிரி சூடு பண்ணிக்கலாம். எனக்கு நான் 3-4 கூட பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இதில் ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். இது நல்லா அமைச்சிட்டு ஃபுல்லாக அப்படி நல்லா அமுத்திட்டு சூடை திருப்பி எடுத்து இதுக்கு கீழே வைங்க. இதில் கொஞ்சம் சூடு அதிகமாகவே நமக்கு பிடிக்குதுங்க. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக பெயின் இருக்குது. இந்த பெயின் இருக்கிறதுனால கொஞ்சம் சூடு அதிகமாக வைக்கணும். இதே மாதிரி அடுத்தது வலது காலுக்கு வச்சுக்கோங்க. எந்த காலெல்லாம் பெயின் இருக்கோ அங்கே கொஞ்சம் அதிக நேரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து அரை மணி நேரம் நீங்கள் இப்படியே வச்சுருக்கணும். நீங்கள் ஃபேன் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப தாங்க முடியலைன்ற பட்சத்தில் ஃபேன் போடுங்க. இல்லைனா ஃபேன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த காட்டன் வந்து இது மாதிரி பாருங்கள், இது வந்து ரொம்ப நாளாகிடுச்சு. இந்த மாதிரி ஆனோடனே இதை மட்டும் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் இந்த எண்ணெய் என்ன பண்ணோன்னா அந்த சட்டி சூடாக இருக்கும்போதே நல்லா இதில் பிழிஞ்சிட்டு அடுத்த காட்டன் எடுத்து போட்டுடணும். இப்போ இது வந்து அந்த காட்டனோட சாஃப்டெல்லாம் போயிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு போட்டு, அது மாதிரி கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரியும். நல்லா பிழிஞ்சிடுங்க. நல்லா அழுத்தி பிடிச்சிட்டோம்னா எண்ணெய்லாம் வேஸ்ட்டே போகாது. கொஞ்சமாக தான் நம்ம காலுக்கு எடுத்துக்கோம், ரொம்ப ஒன்றும் வேஸ்ட் போகாது இந்த மாதிரி போடும்போது. இப்போ இந்த காட்டன் எடுத்து நம்ம நைட்டு தூங்க போகும்போது காலில் விரலெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு படுத்துக்கணும். அது நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆயில் வந்து பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் ஆயில் நம்ம ஊற்றிக்கணும். இந்த ஆயில் வந்து நமக்கு ரொம்ப நாள் அந்த காட்டன்லேயே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த காட்டன் எடுத்து இப்படி எல்லா இடம் படுற மாதிரி இப்படி நினச்சி நீங்கள் காலில் வந்து எந்த இடத்துலலாம் வலி இருக்குதோ அந்த இடத்துல எல்லாமே போட்டுக்கலாம். ஊற்றுறோம் இல்லையா, அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. கொஞ்சம் ஒரு 75 ml இருக்கும்னு நினைக்கிறேன். 50 ml மேலே இருக்கும். பாருங்கள், தடவை அழகாக வந்துட்டு. இப்போ இந்த சூட்டிலே நீங்கள் எடுத்து அப்படியே நல்லா நம்ம வலி இருக்கிற இடத்துல அப்படியே போட்டிங்கன்னா அப்படி ஒரு உடனடியாக அழகாக அவ்வளோ ஒரு நிவாரணம் கிடைக்குங்க. ஒரு மிராக்கிள் தாங்க அது. பிரிஞ்சு எடுத்துட்டோம். கொஞ்சமாக தான் இதில் எண்ணெய் இருக்கும். ஏன்னா காலில் போடும்போது நம்ம கீழே கால் வலிக்கிறோம், பெட்டில் எல்லாம் படம் லைட்டாக இருந்தால் போதும். இது நம்ம தேவைக்கு இப்படி கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மீதியை வந்து இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி போட்டு நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இதை வந்து நீங்கள் வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு டஃப்பில் தண்ணி வச்சுட்டு, சுடு தண்ணி நம்ம காலில் பொறுக்கிற சூடு வச்சுட்டு அதில் வந்து ஒரு 1/4 எலுமிச்சம்பழம், நல்ல இந்த அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டு, உப்பு, கல் உப்பு
3 போட்டுட்டு நம்ம தாங்குகிற சூட்டுக்கு இந்த அளவுக்கு நினைக்கணுங்க. இந்த அளவுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் 2 காலையும் நல்லா இதில் அந்த சுடு தண்ணி பட்டுட்டு அப்படியே இருக்கும்போதே அந்த அந்த நிமிஷமே நமக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் காலை வந்து நம்ம ஈரம் இல்லாமல் நல்லா இப்படி தொடச்சிக்கணும் தூங்க போகும்போது. இது பெட்டில் வச்சு செய்யணும், நம்ம பெட்டில் வச்சு செய்கிறதுங்க. இப்போ இந்த காட்டன் எடுத்துகிட்டு பாருங்கள், எண்ணெய் வந்து திட்டமாக இருக்குது பாருங்கள். நல்லா அழுத்தி எவ்வளோ நல்லா அழுத்தி பிழிஞ்ச பிறகும் அதில் எண்ணெய் இருக்குது, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லையா. இது நீங்கள் இதை வந்து போடும்போது உங்களுக்கு இந்த பக்கம் நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா அழுத்தி அப்புறம் வரலாம் அழுத்தி பெட்டில் வச்சுட்டு நல்லா இப்படி அழுத்தி போட்டுட்டு நல்லா அழுத்தி போட்டுங்க. இதெல்லாம் அந்த இறுக்கம் இல்லாமல் லூஸாக இருக்கணும். லூஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பெயின் நல்லா குறையும், அந்த ரத்த ஓட்டம் நல்லா கிடைக்கும் இல்லையா. இது மாதிரி நல்லா அழுத்தி போட்டுட்டு அப்படியே நீங்கள் பெட்டில் படுத்துருங்க. இது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வாக்கிங் பண்ணும்போது இந்த இந்த காலை இப்படி கீழே வச்சுட்டு பண்ணணும். அது வந்து முடியறவங்க பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த உப்பு குத்தியை இப்படி வச்சுட்டு வாக்கிங் பண்ணணும். அந்த பக்கம் இந்த பக்கம் இது கீழே வச்சுட்டு இல்லை விரலை மட்டும் கீழே ஊனிட்டு அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளேயே கூட பண்ணிக்கலாம், கொஞ்சமாக தான் பண்ண முடியும். அது நிறைய கால்வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பண்ண முடியாது. கால்வலி கொஞ்சம் குறையும் போது அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் அடுத்தது கால்வலி வராமல் நமக்கு கால்வலி வராமல் பாதுகாக்கும். தூக்குறதுக்கு இது வராது. நீங்கள் வந்து அந்த காலில் வந்து அந்த காட்டனை வந்து இதை போட்டு அந்த பெயினை கம்மி பண்ணி காலையில் 6 மணிக்கு முன்னாடி அந்த காலை எப்படி தூக்கி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது வரும். எனக்கு முதல்ல அந்த காலெலாம் வராமல் இருந்துச்சு. நான் வந்து முதல்ல வந்து யோகா தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வலியே இல்லாமல் இருந்து இப்போ 2 வருஷமாக கேப் ஆயிடுச்சு. அதனால் அந்த டைமில் ரொம்ப இப்போ ஒரு 6 மாதமாக அப்படி ஒரு அவஸ்தைப்பட்டேன் கால் வலியில். அப்போ தான் அந்த ஆயுர்வேதிக் டாக்டர் வந்து பார்த்தேன். அவர் தான் அந்த காட்டன் மெத்தட் சொல்லி தந்தது. அந்த காட்டனில் எண்ணெய் போட்டு அந்த வலி குறைஞ்சதும் நான் யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு நல்ல பெனிஃபிட் தெரியுது, க்யூர் ஆகிருக்கு. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். எப்படி பண்ணணும்னா அந்த கால் ஒவ்வொரு 2 கால்களில் உள்ள 2 கால்களையும் 2 கைகளையுமே அழுத்தம் கொடுத்தாவே நம்ம உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்குள்ள உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய படைப்புகள் இருக்குது. நம்ம அமுக்கும் போதே தெரியும். அந்த நரம்பெல்லாம் ஃபஸ்ட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அந்த நரம்பு அப்படி இழுக்கிறது தெரியும். இந்த ஒயர் கனெக்ஷன் கொடுத்து சோறில் நம்ம மாட்டியிருப்போம்ல, சுவிட்ச் போடும்போது அந்தந்த கனெக்ஷன் இருக்க மாதிரி இங்கேருந்து கனெக்ஷன் இங்கே வரும். அது நல்லாவே தெரியும் நமக்கு. அது மாதிரி பண்ணுங்க பாருங்கள். இப்படி பண்ணும்போது விரலை நல்லா நகத்தெல்லாம் கட் பண்ணிக்கணும். இந்த சதை தான் நமக்கு படணும். இதில் அழுத்தமாக கொடுக்கணும். இப்படி அழுத்தி பண்ணும்போது முதல்ல ஃபஸ்ட்டு வலிக்கும். இப்போ எனக்கு எவ்வளோ அழுத்தினாலும் இப்போ அது வலி இல்லை. இது மாதிரி 5 டைம்ஸு அழுத்தி இப்படி பண்ணுங்கள். அப்படி இந்த ரெண்டு விரலும் சேர்த்து ஒரே விரலுக்கு, அப்புறம் இது 2 விரலும் தனித்தனியாக, இந்த 2 விரலும் தனித்தனியாக 5 டைம்ஸ் செய்யுங்க. அப்புறம் இது பாருங்கள், இந்த என்ன தான் வாக்கிங் போனால் கால் வலி குறையும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக வாக்கிங் போகணும் தான். அதனால் அதில் வந்து டச் ஆகாத இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ டச் ஆகும் பாருங்கள். இதெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக டச்சே ஆகாது எங்கேயுமே. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் அதுக்குள்ளே வந்து ரத்த ஓட்டம் கிடைக்கும். பாருங்கள், இப்படி நீவி விடணும். ஆனால் வலிக்குதுன்னு சொல்லி நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பண்ணும்போது வலிக்கும், நிறைய பேருக்கு வலிக்காது. ஆனால் வலிக்கிறவங்க வந்து அந்த காட்டனை நினச்சி அந்த பெயினை கம்மி பண்ணிவிட்டு பண்ணுங்க. அப்புறம் இந்த சென்டரில் வந்து லைட்டாக தான் கொடுக்கணும் அழுத்தம். இது நமக்கு ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு பள்ளமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே நல்லா இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இதே மாதிரி 5 டைம்ஸ் செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு இந்த காலை வந்து நல்லா இப்படி அழுத்தி நல்லா அழுத்தம் கொடுங்க. கொஞ்சம் நேரம் அது ஒரு 5 டைம்ஸ் கொடுங்க. நல்லா இப்படி அழுத்தம் கொடுங்க. இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வாரத்திலே முழு நிவாரணம் கிடைக்கும். இதிலெல்லாம் பெயின் எல்லாம் இருந்தால் கூட கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். அதனால் நீங்கள் இந்த காட்டன் மெத்தடை உடனடியாக ஆரம்பிச்சிடுங்க. ஒத்தி போடுவதை ஒத்தி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.